வெளியே செட்டிங்கோட நம்பர்ஸ் அடுத்த வாரங்களில் வீட்டுக்கு போகிறதும் இல்லை மக்களோட ஆதரவு பெறதும் ரெண்டுமே ஜெஃப்ரி உன்னை இப்பதான்டா எங்களாலாம் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நீ உன்னை முன்னாடியே எங்களுக்கு தெரியும். நீ வந்து எதா இருந்தாலும் பொம்பளை பிள்ளைங்கள்ட்ட தான் பேசுவ, பொம்பளை பிள்ளைங்கள்ட்ட தான் எல்லாமே இருப்ப அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஆனா இந்த அளவுக்கு இந்த மாதிரி வந்து யோசிச்சு நீ இருந்திருக்க வேற மாதிரி. இந்த வீடியோல எதை பத்தி பார்ப்போம்னா, இந்த வாரத்தோட அந்த வீக்லி டாஸ்க் ஒன்று நடந்துச்சுல, எப்படா முடியும் அப்படிங்கிற மக்கள் மனசுல வந்து இடம் பிடிச்சது வந்துட்டு எப்பதான்டா இந்த டாஸ்க் முடியும் அப்படிங்கிற மக்கள் மனசுல வந்து இடம் பிடிச்ச டாஸ்கே வந்து இந்த ஒரு டாஸ்க் நான் சொல்றேன். உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். என்ன பாத்தீங்கன்னா அந்த ஒரு டாஸ்க்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஒரு நல்லாவே எல்லாமே பண்ணிட்டு இருந்தானுங்க ஓரளவுக்கு துணூடு ஓகேங்களா பண்ணிட்டு இருந்தானுங்க. இப்போ வந்துட்டு அந்த ஒரு நாமினேஷன் பாஸ் யாருக்கு, டைரக்ட் நாமினேஷன் யாருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன். நாமினேஷன் ப்ரீ பாஸ் வந்து மேனேஜரான நம்ம ஜெஃப்ரி வந்துட்டு அந்த மேனேஜர்ல இருக்கும்போது என்னதான் பண்ணா, அவன் இருந்தானா இல்லையா அப்படிங்கறதே சுத்தமா வந்துட்டு தெரியல. இந்த கேம் சேஞ்ச் பண்ணதே யாருன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு சத்யா, அருண் இவங்க 3 பேருமே வந்துட்டு முன்னாடியே பேசிக்கிட்டாங்க. இது என்ன பண்ணாங்க, நான் உனக்கு தாண்டா தர போறேன், நான் நாமினேஷன் வந்துட்டு எனக்கு தேவையில்லைன்றேன், எனக்கு வேணான்றேன், நான் உனக்கு தான் தருவேன், மெஜாரிட்டி ஓட்டு எப்படியா இருந்தா உனக்கு தான் வரும், நீ செல்ஃப் நாமினேஷன் ஓட்டு உனக்கு நீயே போட்டுக்க, நீ என் ஓட்டு சத்யா ஓட்டு 3 ஓட்டு வந்துடும், மிச்சவங்க ஓட்டு வந்துட்டு கண்டிப்பா மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம எல்லாருமே 2 பேருமே பேசிக்கிட்டு இருந்தானுங்க. பேசிட்டு இருக்கும்போது இப்ப பாத்தீங்கன்னா அந்த நாமினேஷன் ப்ரீ பாஸ் வந்துட்டு ஜெஃப்ரி கொடுத்துட்டானுங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சத்யா, தீபக், பவித்ரா, தர்ஷிகா, மஞ்சரி, அருண் எல்லாருமே 6 ஓட்டுமே ஜெஃப்ரி கொடுத்துட்டு இவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க, சிங்கிச்சான் போட்டானுங்க. கண்டிப்பா சொல்றேன், இது ஒரு சிங்கிச்சான். எவனுமே வந்துட்டு இவன் நல்லா பண்ணா, இவன் வந்துட்டு சூப்பரா பண்ணா, இவன் செம்மையா விளாண்டா அப்படிங்கிற அர்த்தத்துல வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு இவங்க ஓட்டே போடல. எதை பேஸ் பண்ணி போட்டானுங்கன்னா மெஜாரிட்டி ஓட்டு வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு ஜெஃப்ரிக்கு தான் போகுது. ஏற்கனவே ஆல்ரெடி அவன்கிட்ட 3 ஓட்டு இருக்கு, நம்ம வேற ஒருத்தவங்களுக்கு ஓட்டு போட்டு நம்ம வேஸ்ட் ஆக்க வேணாம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி இந்த ரீசனை சொல்லி போடுறானுங்க. இப்படிங்கும் போது கண்டிப்பா வந்துட்டு ஒருத்தன் நல்லா விளாண்டானா அவனுக்கு ஓட்டு போட்டு அப்ரிசியேட் பண்ணாம, எவன்டா சுத்தமா வந்து டம்மியா இருக்கான், எவன்டா வந்து நட்பு உறவுல இருக்கானோ கண்டிப்பா வந்துட்டு இங்க வந்துட்டு நட்பு உறவுகள் ஜெயிச்சிச்சு. என்ன காரணம் பாத்தீங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு வந்துட்டு ஒரு கீழ்த்தனமா நடந்துக்கிட்டானு பாத்தீங்களா. ஒரு ஓட்டை வச்சுக்கிட்டு அது வந்துட்டு எப்படி இருக்குதுன்னா, இந்த ஓட்டை வந்துட்டு நம்ம ஓட்டு வேஸ்ட் ஆகக்கூடாது, போடுறவங்களுக்கே போகட்டும், ஜெஃப்ரிக்கே போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு சொல்றானுங்க. இதுல எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறது சுத்தமா புரியல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஏதாச்சும் எப்படி இந்த ஒரு காசு வாங்கிட்டு ஓட்டு போடுவானுங்க அந்த ரேஞ்சில் வந்துட்டு இந்த ஓட்டிங் லிஸ்ட் வந்துட்டு போட்டானுங்க. எனக்கு சத்தியமா இது வந்துட்டு விருப்பமே இல்லைன்னு தான் சொன்னேன். இங்கிட்டு பார்த்தா இங்கிட்டு கொஞ்சம் கொலாப்ஸ் நடக்குது. எப்படின்னா அங்கிட்டு பாத்தீங்கன்னா செல்ஃப் நாமினேஷன் உண்டு மேனேஜர் சைட்ல, ஒர்க்கர் சைட்ல வந்துட்டு இவனுங்க வந்துட்டு செல்ஃப் நாமினேஷன் கிடையாதுன்னு சொல்றானுங்க. இதுல குத்துறது ஆல்ரெடி ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தானுங்க. என்ன சொன்னானுங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ராணுவுக்கு தான் வந்துட்டு நான் இந்த வாரம் வந்து குத்த போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னானுங்க. சொல்லிட்டு ராணுவுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு 4 ஓட்டு வந்து ராணுவுக்கு இருந்துச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சௌந்தர்யாவுக்கு வந்துட்டு 1 ஓட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட் அன்சிதாக்கு பாத்தீங்கன்னா 1 ஓட்டு இருந்துச்சு. அண்ட் ரஞ்சித்துக்கு 1 ஓட்டு. மிச்ச ஓட்டு 3மே கலந்துக்குச்சு. மிச்சம் எல்லாருமே பாத்தீங்கன்னா ராணுவுக்கு போட்டு இந்த வாரம் டைரக்ட் நாமினேஷன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து விட்டாங்க. இதுல ஒரு அன்சிதா வந்து ஒண்ணு சொல்லுச்சு. என்ன காரணம் பாத்தீங்கன்னா, இந்த வாரம் எப்பயுமே வந்துட்டு எப்படியா இருந்தாலும் வந்துட்டு நாமினேஷன்லயே நீ வரப்போற, அதுக்கு நாங்க டைரக்ட் நாமினேஷனா பண்ணிடுறோம், அதுக்கு நான் டைரக்ட் நாமினேஷன் பண்ணிட்டேன்னா நீ நாமினேஷன்ல எப்படி இருந்தா வரப்போறோம் தான், அதனாலதான் நான் வந்துட்டு ஓட்டு போடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம அன்சிதா வந்துட்டு ஓட்டு போட்டிருந்தாங்க. இதை பார்க்கும்போது எனக்கே காண்டாயிடுச்சு. என்னடா ஒருத்தன் வந்துட்டு ஏதாச்சும் பண்ணணும், ஏதாச்சும் கண்டென்ட் கொடுக்கணும், அப்படி இப்படி ஏதாச்சும் சொல்லிட்டு இருந்தவன குத்தி உட்கார வைக்கிறானுங்க. எதுவுமே பண்ணாம இருந்தாங்க. அன்சிதாலாம் வந்துட்டு என்ன பண்ணுச்சு, அந்த ஒரு சண்டே தவிர ஒண்ணுமே பண்ணல. இங்கிட்ட பாத்தீங்கன்னா வந்துட்டு விஜய் விஷால் வந்துட்டு என்னதான் பண்ணா, என்ன ஃப்ரேம்ல எதுவும் தெரிஞ்சா இல்ல லைவ்ல எதுவும் தெரிஞ்சான்னு பார்த்தா சுத்தமா தெரியல. அவனுங்களுக்கு கொடுக்க வேண்டியதா. இவன் வந்துட்டு ராணுவ பொறுத்த வரைக்கும் இவன் வந்துட்டு ஏதாச்சும் பண்ணணும், ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஏதாச்சும் இந்த டாஸ்க்ல வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், ஏன்னா ரொம்ப டவுன் ஆகுது, அதனால ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி இவன் ஏதோ பண்ணி பார்த்தான். ஆனா வந்துட்டு இவனுங்க அதையே வச்சு குத்தவன் சொல்றானுங்க. நீ ஏதாச்சும் பண்ணணும்னு இருந்த, ஆனா அது வந்துட்டு எதுவுமே வந்துட்டு சரியா வரல அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு அப்படி சொல்றானுங்க. என்ன காரணம்னு தெரியல. ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்தா கூட ஒரு காரணத்தை வச்சு குத்துறானுங்க. எதுவுமே பண்ணாதவன விட்டுறானுங்க. அங்கிட்டு பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ணல, அவனுக்கு போயிட்டு நாமினேஷன் ப்ரீ பாஸ் கொடுத்து வச்சிருக்கானுங்க. இத வந்துட்டு கரெக்டா மக்கள் அப்ரிசியேஷன் பண்ணணும்னு நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். இத பத்தி உங்க ஒப்பீனியன், ராணுவுக்கு வந்துட்டு டைரக்ட் நாமினேஷன் கொடுத்தது கரெக்டா, ஜெஃப்ரிக்கு நாமினேஷன் ப்ரீ பாஸ் கொடுத்தது கரெக்டா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.